ஹாய் விவர்ஸ், நமஸ்தே. இன்னைக்கு நாம பார்க்க போற கான்செப்ட் சென்டென்சஸ். ஹிந்தியில அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை தாங்க நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே நிறைய கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம், வொக்காபுலரி பார்த்துருக்கோம், சின்ன சின்னதாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ட்ரை பண்ணோம், மற்றவங்களை கொஷின் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரேம் பண்ண சென்டென்சஸ் கரெக்டாக தப்பா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு கான்செப்டில் சின்னதாக ஏதாவது டவுட்ஸ், இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கும். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஸோ இதை பார்க்கும்போது நீங்கள் ஃப்ரேம் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத உங்களால் வெரிஃபை பண்ணிக்கவும் முடியும். உங்களுக்கு வந்த மற்ற டவுட்ஸ் அப்படிங்கிறதும் கிளாரிஃபை ஆகுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண கற்றுக்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல பார்க்குற சென்டென்ஸ், உன்னுடைய பெயர் என்ன? உன்னுடைய அப்படிங்கிற வார்த்தைக்கு தும்ஹாரா, தும்ஹாரே, தும்ஹாரி அப்படின்னு 3 வார்த்தைகள் இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுங்க. இருந்தாலும் இந்த உன்னுடையங்கிற வார்த்தைக்கு பின்னாடி என்ன வார்த்தை பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ பெயர் அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வார்த்தை நாம். இந்த நாம் அப்படிங்கிறது மாஸ்குலின் சிங்குலர். அதனால இந்த இடத்துல தும்ஹாரா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஸோ தும்ஹாரா நாம் கியா ஹே, தும்ஹாரா நாம் கியா ஹே. ஸோ இந்த இடத்துல தும் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் ஹே போடுறோமே, ஏன் ஹோ போடலை அப்படின்ற ஒரு டவுட் வரும். தும்முங்கிற வார்த்தை தனித்து வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஹோ போட முடியும். தும்ஹாரா, தும்கோ இந்த மாதிரி தும்முடைய மற்ற ஃபார்ம்ஸ் வரும்போது ஒருமையை பற்றி பேசுறதா இருந்தால் ஹெச்ஏஒய் ஹேவும், பன்மையை பற்றி பேசுறதா இருந்தால் ஹெச்ஏஐஎன் ஹே அப்படிங்கிறதும் பயன்படும். இது தும்முக்கு மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லா வேர்ட்ஸ்க்குமே இதுதான். தும்ஹாரா, ஆப்கா, மேரா, தும்கோ, ஆப்கோ, முச்கோ இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படும் போது நம்ம ஒருமையை பற்றி, சிங்குலரை பற்றி பேசுறதா இருந்தா ஹெச்ஏஒய் ஹேங்கிறதும், பன்மையை பற்றி பேசுறதா இருந்தா ப்ளூரல் பற்றி பேசும்போது ஹெச்ஏஐஎன் ஹே அப்படிங்கிறதும் பயன்படும். ஸோ உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு ஒரு பையனை பார்த்து கேட்டாலும் சரி, ஒரு பெண்ணை பார்த்து கேட்டாலும் சரி, தும்ஹாரா நாம் கியா ஹே அப்படின்னு கேட்குறோம். அதே மரியாதையா உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சா ஆப்கா நாம் கியா ஹே, ஆப்கா நாம் கியா ஹே. பதில் சொல்லும் போது ஒரு பையன் என்னுடைய பெயர் முருகன் அப்படின்னு சொல்ல நினைச்சா மேரா நாம் முருகன் ஹே, மேரா நாம் முருகன் ஹே. அதே ஒரு பொண்ணு என்னுடைய பெயர் கீதா அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சா மேரா நாம் கீதா ஹே, மேரா நாம் கீதா ஹே. நீ எங்கிருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தும் கிதர் சே ஆத்தே ஹோ அல்லது தும் கிதர் சே ஆத்தி ஹோ அப்படிங்கிற சென்டென்சஸ் பயன்படும். ஸோ தும் வந்ததுனால இங்க எண்டிங்ல ஹோ மட்டும்தான் வர முடியும். தும் தனித்து வந்திருக்கு, அதனால ஹோ மட்டும்தான் வர முடியும். ஒரு பையனை பார்த்து கேட்கறதா இருந்தா தும் கிதர் சே ஆத்தே ஹோ அப்படின்னு கேட்கிறோம். அதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்கறதா இருந்தா தும் கிதர் சே ஆத்தி ஹோ அப்படின்னு கேட்கிறோம். மரியாதையா நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்கேயும் ஒரு ஆணை பத்தி கேட்கறதா இருந்தா ஆப் கிதர் சே ஆத்தே ஹே, ஆப் கிதர் சே ஆத்தே ஹே அப்படிங்கிறதும், ஒரு பெண்ணை பத்தி கேட்கறதா இருந்தா ஆப் கிதர் சே ஆத்தி ஹே, ஆப் கிதர் சே ஆத்தி ஹே அப்படிங்கிறதும் பயன்படும். நான் சென்னையில இருந்து வரேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்றதா இருந்தா மே சென்னை சே ஆத்தா ஹூ, மே சென்னை சே ஆத்தா ஹூ. இருந்து அப்படிங்கிறதுக்காக சே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். அதே ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே சென்னை சே ஆத்தி ஹூ, மே சென்னை சே ஆத்தி ஹூ. உன்னுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த பேச்சு வழக்கில் உன் வீடு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா அந்த ஓ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா உன்னுடைய. ஸோ இந்த இடத்துல கர் அப்படிங்கிற வார்த்தை மாஸ்குலின் சிங்குலர். ஸோ இங்கேயும் தும்ஹாரா அப்படிங்கிறதான் பயன்படுத்த போறோம். தும்ஹாரா கர் கிதர் ஹே அப்படின்னு கேட்கிறோம். மரியாதையா உங்களுடைய வீடு எங்க இருக்குன்னு கேட்கறதா இருந்தா ஆப்கா கர் கிதர் ஹே அப்படின்னு கேட்கிறோம். என்னுடைய வீடு சென்னை அம்பத்தூரில் இருக்கு அப்படின்னு சொல்றதா இருந்தா மேரா கர் சென்னை அம்பத்தூர் மே ஹே, மேரா கர் சென்னை அம்பத்தூர் மே ஹே. ஸோ அம்பத்தூரில் அப்படிங்கிறதுக்காக மே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்கறதா இருந்தா தும் கியா படே ஹோ. இந்த படேங்கிற வார்த்தையை இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கல. இதை பத்தின டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பின்னாடி வர செஷன்ஸ்ல பார்க்கலாம். இந்த இடத்துல இது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பையனையோ பொண்ணையோ பார்த்து நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சா தும் கியா படே ஹோ அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லாம உன்னோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்கறதா இருந்தா துமாரா குவாலிஃபிகேஷன் கியா ஹே, தும்ஹாரா குவாலிஃபிகேஷன் கியா ஹே அப்படின்னு கேட்கலாம்.
மரியாதையா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கறதா இருந்தா ஆப் கியா படே ஹேன், ஆப் கியா படே ஹேன் அப்படின்னு கேட்கலாம். உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்கறதா இருந்தா ஆப்கா குவாலிஃபிகேஷன் கியா ஹே, ஆப்கா குவாலிஃபிகேஷன் கியா ஹே. நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா மே எம்பிஏ படா ஹூம், மே எம்பிஏ படா ஹூம். ஒரு பையன் சொல்றதா இருந்தாலும் சரி, பொண்ணு சொல்றதா இருந்தாலும் சரி, இந்த சென்டென்ஸை அப்படியே பயன்படுத்தலாம். உன்னுடைய சொந்த ஊர் எது? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிட்ரலாக இதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதுங்க. ஒரு சில சென்டென்சஸ் ஒரு ஒரு லாங்குவேஜ்க்கும் வேறுபடும். ஸோ நம்ம சொந்த ஊர்னு சொல்கிறோம், ஆனால் அவங்க அந்த ஊர் அப்படிங்கிறதுக்கு காவ் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. எதுங்கிறதுக்கு பதிலாக எங்கேங்கிற வார்த்தையை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தட்ட அவங்களோட சொந்த ஊர் எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டிய சென்டென்ஸ் துமாரா காவ் கிதர் ஹே, தும்ஹாரா காவ் கிதர் ஹே. மரியாதையாக கேட்கறதா இருந்தால் ஆப்கா காவ் கிதர் ஹே, ஆப்கா காவ் கிதர் ஹே அப்படின்னு கேட்கலாம். பதில் சொல்லும் போது இதுதான் என்னுடைய சொந்த ஊர் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சா இதுங்கிறதுக்கு யக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இருந்தாலும் பேச்சு மொழியில இந்த யக்குங்கிறத ஏ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இதான் என்னுடைய சொந்த ஊர்னு சொல்றதுக்கு ஏஹி மேரா காவ் ஹே, ஏஹி மேரா காவ் ஹே அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னுடைய சொந்த ஊர் திருச்சி அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சா திருச்சி மேரா காவ் ஹே, திருச்சி மேரா காவ் ஹே. இப்போ நீ எங்க போற அப்படின்னு சொல்றதா இருந்தா ஆப் தும் கிதர் ஜாத்தே ஹோ. ஒரு பையனை பார்த்து கேட்கும் போது ஜாத்தே ஹோ. அதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்கறதா இருந்தா தும் கிதர் ஜாத்தி ஹோ அப்படின்னு கேட்கிறோம். மரியாதையா கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அப் ஆப் கிதர் ஜாத்தே ஹே, அப் ஆப் கிதர் ஜாத்தி ஹே அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். நான் டெல்லி போறேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா மே டெல்லி ஜாத்தா ஹூ. ஒரு பையன் சொல்லும் போது மே டெல்லி ஜாத்தா ஹூ. அப்படி இல்லாம ஒரு பொண்ணு சொல்றதா இருந்தா மே டில்லி ஜாத்தி ஹூ, மே டில்லி ஜாத்தி ஹூ. உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேட்கறதா இருந்தா ஆப் ஹிந்தி ஜான்தே ஹே. அதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்கறதா இருந்தா ஆப் ஹிந்தி ஜான்தி ஹே அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னு சொன்னா ஆப்கோ ஹிந்தி மாலும் ஹே, ஆப்கோ ஹிந்தி மாலும் ஹே அப்படின்னு கேட்கலாம். உனக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்கறதா இருந்தா தும் ஹிந்தி ஜான்தே ஹோ. ஒரு பையனை பார்த்து கேட்கும் போது ஜான்தே ஹோ. அதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்கறதா இருந்தா தும் ஹிந்தி ஜான்தி ஹோ, தும் ஹிந்தி ஜான்தி ஹோ. அப்படி இல்லாம தும்கோ ஹிந்தி மாலும் ஹே, தும்கோ ஹிந்தி மாலும் ஹே அப்படியும் கேட்கலாம். தெரியும் அப்படின்னு பதில் சொல்றதா இருந்தா ஜான்தா ஹூ ஜி, ஜான்தா ஹூ ஜி பையன் சொல்லும் போதும், ஒரு பெண் சொல்லும் போது ஜான்தி ஹூ ஜி, ஜான்தி ஹூ ஜி. அப்படி இல்லாம மாலும் ஜி, மாலும் ஜி அப்படிங்கிறதையும் பயன்படுத்தலாம். தெரியாதுன்னு சொல்றதா இருந்தா நெய் ஜான்தா ஹூ ஜி. ஒரு பையன் சொல்லும் போது நெய் ஜான்தா ஹூ ஜி. பொண்ணு சொல்லும் போது நெஹி ஜான்தி ஹூ ஜி, நெஹி ஜான்தி ஹூ ஜி. நெய் மாலும் ஜி, நெய் மாலும் ஜி அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தலாம். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்றதா இருந்தா தொடா தொடா மாலும் ஹே, தொடா தொடா மாலும் ஹே. நீ எங்க வேலை பார்க்குற அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா தும் கிதர் காம் கர்த்தே ஹோ, தும் கிதர் காம் கர்த்தே ஹோ. மரியாதையா நீங்க எங்க வேலை பார்க்குறீங்கன்னு கேட்கறதா இருந்தா ஆப் கிதர் காம் கர்த்தே ஹே, ஆப் கிதர் காம் கர்த்தே ஹே. நான் அரசாங்கத்தில் பணிபுரிகிறேன், கவர்மெண்ட் வேலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மே சர்க்கார் மே காம் கர்த்தா ஹூ, மே சர்க்கார் மே காம் கர்த்தா ஹூ. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறேன், நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறதா இருந்தால் मैं एक प्राइवेट कंपनी में काम करता हूँ, मैं एक प्राइवेट कंपनी में काम करता हूँ. ஸோ இந்த எல்லா சென்டென்ஸ்லையுமே ஃபீமேலை பார்த்து கேட்குறதா இருந்தால் நம்ம தே யூஸ் பண்ண இடத்துலையும் தா யூஸ் பண்ண இடத்துலையும் தி அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் तुम किधर काम करती हो, आप किधर काम करती हैं, मैं सरकार में काम करती हूँ, मैं एक प्राइवेट कंपनी में काम करती हूँ. ஸோ இது வந்து ஒரு ஃபீமேல் சொல்கிற மாதிரி இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த சென்டென்சஸை வாய் விட்டு திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதோட கண்டினியூஷனை அடுத்த செஷன்ல பார்க்கலாங்க. தன்யவாத், ஃபிர் மிலேங்கே. உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க.